அகிலாவின் கண்ணீர் சிறுகதை. ஆசிரியர் சந்திரிகா அவர்கள். ஜல் ஜல் என்று முழங்கிக் கொண்டிருந்த மாடுகளின் மணி ஓசை தேய தேய அகிலாவின் கண்களிலிருந்து பொங்கி வழியும் நீர் வெள்ளம் அதிகரிக்கத் தொடங்கியது. சாளரத்தின் வழியே தூரத்தை செல்லும் வண்டியில் இடிந்தாற்போல உட்கார்ந்திருந்த ஜானகியையும் அவள் கணவனையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அகிலாவின் இருதயம் பல முறை விம்மி விம்மி இறங்கியது. ஏன் அகிலா, சும்மா அழுது கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் தழைக்கச் செய்வது என் பொறுப்பு. பெற்ற உடம்பை இப்படி வாட்டி எடுத்தால் உனக்கு நல்லதா அல்லது உன் குழந்தைக்குத்தான் நல்லதா என்று ஜானகி விடை பெற்று கொள்ளும் பொழுது சொன்ன அன்பு ததும்பும் அந்த சொல் அகிலாவின் காதுகளில் மறுபடியும் ஒலித்தது. ஜானகியின் முயற்சியாவது வெற்றி அடைகிறதோ பார்க்கலாம் என்ற சொல் அவளையும் அறியாமல் ஒரு பெருமூச்சுடன் வெளிவந்தது. அந்த சொல் அவளது அந்தரங்க மேடையில் வாடி வதங்கும் நம்பிக்கை கொடி இன்னும் பச்சை மாறவில்லை என்பதை அறிவுறுத்தியது போல் இருந்தது. அம்மா என்ற மழலை அழைப்பு வரவே அவள் தலை நிமிர்ந்தாள். கண்ணீரை துடைத்தவாறே தூளியை நெருங்கினாள். வாழும் உலகத்தை எட்டி பார்த்து 1 வருஷமே ஆனாலும் சூதும் வாதும் நிறைந்த உலக வாழ்வின் சுக துக்கங்களை சிறிதும் அறியாத அந்த பச்சிளம் குழந்தையின் அதரங்களில் மனோகரமான பொக்கை சிரிப்பொன்று விரிந்தது. விழித்த கண் வாங்காமல் உற்று நோக்கி கொண்டிருந்த அகிலா குழந்தையை தன் மார்புடன் ஒட்டி அணைத்து கொண்டாள். 5 பெண்களோடு பிறந்த அகிலா அதிக அழகு என்று சொல்ல முடியாவிட்டாலும் பார்த்தவர் கண்களை ஒரு கணமாவது தன்னிடமே லயிக்கச் செய்யும் காந்த சக்தி வாய்ந்தவளாக இருந்தாள். நன்றாக வாழ்ந்து நொடிந்து போன சிவராம ஐயருக்கு 5வது பெண்ணாக பிறந்தும் அவள் சிறிது துடுக்குக்காரியாகவே இருந்தாள். வருஷங்கள் உருண்டன, பருவமும் ஏறிற்று. கருகரு என்று இருட்டும் வேளை அவளும் எதிர் வீட்டு ஜானகியும் வாய்க்காலிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். வாய்க்கால் மேட்டிலிருந்து கிராமத்து எல்லையை அடைந்ததும் சிறு கல் ஒன்று தடுக்கவே இடுப்பில் இருந்த குடம் நழுவி காலில் விழுந்து உருண்டோடியது. வலி தாங்காமல் அவள் கண்களில் நீர் நிறைந்தது. படைத்தவன் பாதத்திலும் ஒரு கண்ணை வைக்க மறந்துவிட்டான் போல இருக்கிறது என்ற கேலி பேச்சு கேட்கவே திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தவள் தனக்கு எதிர் திசையில் நாகரிகமாக உடை அணிந்த வாலிபன் தன்னை தாண்டி போவதை கண்டாள். பொங்கி வந்த கோபம் அரை கணத்தில் ஆவியாக போய்விட்டது. சட்டென்று பின்னால் திரும்பி பார்த்த அவள் கண் அதே நேரத்தில் அவளது கண்ணை கவ்விய அந்த வாலிபனிடமே நிலைத்து நின்றுவிட்டது. அவளையும் அறியாமல் நெஞ்சத்திலே ஒரு குறுகுறுப்பு தோன்றியது. கண்ணிமைகள் துடித்தன, அதரங்கள் விரிந்தன, அல்லி இதழை போல விரிந்தன. அவர்தானடி என் அண்ணாவின் சிநேகிதர், பட்டணத்தில் இருக்கிறாராம், லீவிலே வந்திருக்கிறார், சிரிக்க சிரிக்க பேசுகிறார் என்ற ஜானகியின் அறிமுகம் அகிலாவின் சிந்தனை மண்ணை கிளறிவிட்டது. பலவித கற்பனை கொடிகள் மளமளவென்று அவளுடைய உள்ள பூமியில் தலை தூக்கின. நிலையில்லாமல் அலை பாய்ந்து கொண்டு இருந்தது அகிலாவின் நெஞ்சம். இரவு தாழ்வாரத்தில் ஏதோ புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்தவள் கூடத்திலே பேச்சு அரவம் கேட்கவே காதை தீட்டிக் கொண்டாள். எதிர் வீட்டு ஜானகியின் அண்ணா ஜெகதீசனின் குரல் அது. இவர் என் நண்பர் மூர்த்தி, பட்டணத்தில் ஒரு ஜெர்மன் மருந்து கடையில் இருக்கிறார். தாயாரும் கூடவே இருக்கிறாள். ஒரே ஒரு சகோதரி. அவளுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது. அகிலாவின் கல்யாண விஷயமாக என்னிடம் சொல்லி இருந்தீர்களே, மூர்த்திக்கு அகிலாவை பிடித்துவிட்டது. ஜாதகம் கூட பார்க்க வேண்டாமாம், பூ கட்டி போட்டு பார்த்தாலே போதுமாம். கதவு இடுக்கு வழியாக ஊன்றி பார்த்தாள் அகிலா. அவள் மனம் குதூகலத்தால் துள்ளி குதித்தது. என்ன தோன்றிற்றோ தலை குனிந்து கால் தடுக்கி புண்ணான கட்டை விரலை தொட்டு கண்ணிலே ஒற்றிக்கொண்டாள். வாழ்க்கை பாதையிலே தடுமாற்றத்துடன் ஊர்ந்து கொண்டிருந்த தன் ஏழை தந்தைக்கு இனியும் தான் பாரமாக இருக்கப் போவதில்லை என்று நினைத்தவுடன் அவள் மனம் மிகுந்த நிம்மதி அடைந்தது. தாவி தாவி தையும் வந்தது. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தாள் அகிலா. தானாக வலிய வந்து தன்னை மூர்த்தி ஏற்றுக்கொண்டாலும் தன் வரவை அத்தனை விரும்பாத ஒருத்தியும் இருக்கிறாள் என்று அறிந்து கொள்வதற்கு அவளுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. ஆயினும் அகிலாவுக்கு தன்னுடைய சாமர்த்தியத்தினால் தன் வாழ்வை சோபிக்க செய்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. 15 வருஷம் கிராமத்திலேயே வளர்ந்தவளுக்கு பட்டணத்து வாழ்க்கை மிகவும் பிடித்து இருந்தது.
தனக்கும் விடிவு காலம் வருமா என்று ஏங்கி ஏங்கி தவித்தவளுக்கு கண்ணுக்கு நிறைந்த கணவன் கிடைத்ததும், நாகரிகம் வளரும் நகர வாழ்வு வாழ கிடைத்ததும், மாமியார் நாகம்மாள் தன் மீது காட்டிய வெறுப்பை கூட சில சமயங்களில் மறக்கச் செய்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல புறவாழ்வு தரும் நிம்மதியை அகவாழ்வில் வெடித்து கொண்டிருந்த சிறு சிறு பூகம்பங்கள் நிலை குலைத்து தடுமாற செய்துவிட்டன. அன்று ஒரு நாள் பிற்பகலில் அகிலா தலைவலி என்று படுத்திருந்தாள். வெளியே வம்படித்துவிட்டு திரும்பிய நாகம்மாள் அகிலா காலை நீட்டி படுத்திருப்பதை பார்த்ததும், நன்றாக இருக்கிறதடி, ராணி படுத்திருக்கிறது. 3 மணிக்கே வந்த பாலை இன்னும் காய்ச்சாமல் இருந்தால் புளித்து போய் விடாதா? உனக்கு என்ன நஷ்டம்? ஒரு படி பால் 1 ரூபாயாக விற்றால் என்ன, 9 ரூபாயாக விற்றால் என்ன? உங்கள் அப்பன் கொட்டி கொடுத்திருக்கிற சீருக்கு உன் ராணி அந்தஸ்துக்கெல்லாம் இந்த இடம் சரிப்படாது என்று இறைய தொடங்கவே சுருட்டி மடக்கி கொண்டு எழுந்திருந்தாள் அகிலா. அவளையும் அறியாமல் கண்களிலே நீர் பொத்து கொண்டு வந்தது. தன்னுடைய தலைவலியை மற்றவர்கள் அறிந்து பச்சாதாபப்படாவிட்டாலும் தன் அருமை தந்தையின் அவல வாழ்வை பிறர் குத்தி காட்டி பேசியது அவளது இதயத்தை ஈட்டி போல பிடுங்கியது. புடவை தலைப்பால் கண்ணீரை துடைத்தவாறே அடுப்பை மூட்டி பாலை ஏற்றினாள். சிறிது சிறிதாக ஆவி படலம் எழுந்து சுருண்டு சுருண்டு காற்றோடு கலந்தது. ஏழையாக பிறக்கவே கூடாது, பிறந்தால் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாது. ஏன்? அவர்தானே வலிய வந்து என்னை விரும்பினார். ஆம், என்னிடம் ஆசையாகத்தான் இருக்கிறார். அதனால்தான் என்னால் மற்றவர்களின் ஏச்சு வார்த்தைகளை மறக்க முடிகிறது. என்றாலும் சிந்தனையில் மனம் ஆழ்ந்து விடவே திறந்திருந்தும் கண்கள் மூடியிருந்த பிராயமாகிவிட்டன. ஆகவே அவள் பால் பொங்கி அடுப்பில் வழிவதை கவனிக்கவில்லை. தீண்ட வாசனை வரவே திடுக்கிட்டு புடவை தலைப்பை பிடித்து கொண்டு பாலை இறக்கினாள். தலைப்பு வழுக்கி விடவே பாத்திரம் சரிந்து கீழே கொட்டிய பால் சிறிது அவள் பாதத்திலும் விழுந்தது. எரிச்சல் பொறுக்க மாட்டாமல் அம்மா என்று கூவி விட்டாள். அலறி பிடித்து கொண்டு வந்த நாகம்மாள் மோவாய் கட்டையில் கையை வைத்தவாறு, நன்றாக இருக்கிறதடி. நீ பால் காய்ச்சுகின்ற லட்சணம். வேண்டுமென்றே பாலை காலிலே கொட்டிக்கொண்டால் வேலை செய்ய சொல்ல மாட்டாள் என்கின்ற எண்ணமோ? இன்னும் அவன் வந்து என்னை என்னென்ன சொல்ல போகிறானோ, எல்லாம் என் தலையிலே எழுத்து என்று தலையில் அடித்து கொண்டு போனாள். அகிலாவின் பாதம் கொப்பளித்து விட்டது. தன்னுடைய பரிதாப நிலையை நினைத்தால் வாய் விட்டு கதற வேண்டும் போல இருந்தது. எப்படியோ மனதை திடப்படுத்தி கொண்டு மெதுவாக எழுந்தாள். கண்களிலிருந்து வழிந்த நீரில் 2 சொட்டுக்கள் குழந்தையின் மேல் விழவே அதன் வெப்பத்தை தாங்காமல் குழந்தை தன் உடலை ஒரு முறை சிலிர்த்தது. திடுக்கிட்ட அகிலா அதை வாரி எடுத்து மறுபடியும் தூளியில் போட்டு ஆட்டினாள். அவள் உள்ளம் மீண்டும் ஊசலாட தொடங்கியது. தன்னை காட்டிலும் மதிப்பான இடத்திலிருந்து தனக்கு மருமகள் வரவேண்டும் என்று நாளெல்லாம் எதிர்பார்த்திருந்த நாகம்மாளுக்கு 5 சவரன் ஆபரணத்தோடு அடைக்கலம் புகுந்த அகிலாவை சிறிதும் பிடிக்கவில்லை. என்றாலும் பிள்ளையின் வாய்க்கு பயந்து அவளை ஏற்றுக்கொண்டாள். கணவனின் அன்பால் எல்லாவற்றையும் சரி கட்டிவிடலாம் என்று ஆரம்பத்தில் அகிலா நம்பினாள். இருந்தும் மாமியாரின் தயவு இல்லாமல் தனக்கு மன நிம்மதியே கிடைக்காது என்று முடிவு கட்டிவிட்டாள். தன் தூய சேவையினால் மனம் திரும்ப முடியாத நாகம்மாளை தன் கணவன் மூலமாக திருந்தச் செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் ஒரு நாள் மூர்த்தியுடன் பேச்சு கொடுத்தாள். அதை அவள் கணவன் தன் தாயாரை புகார் செய்வதாக தப்பு அர்த்தம் செய்து கொண்டு விட்டான். நான் எப்பொழுதுமே வீட்டிலே இருக்க முடியும் அகிலா. உன்னால் என் மன நிம்மதியும் என்றைக்கோ ஓடிவிட்டது. எப்பொழுது பார்த்தாலும் உங்கள் சண்டையை தீர்த்து வைப்பதுதான் என் தொழிலாகிவிட்டது. மாட்டுப்பெண் என்றால் மாமியார் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்ற மூர்த்தியின் முடிவுரை அவளுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்ததோடு கணவனுக்கும் தன்மேல் உள்ள ஸ்ரத்தை சிறுக சிறுக குறைந்து வருவதாகவே தோன்றியது. மனவாழ்வு அவள் வரையிலும் மங்கிய வாழ்வாகிவிட்டது. தன் அர்த்தமற்ற அதிர்ஷ்டமற்ற வாழ்வின் வினோத போக்கை நினைத்து புழுங்கிய அவளுடைய மனம் இன்னும் அதிக வேதனை அடைந்தது. அதை இன்னும் அதிகரிக்கச் செய்வது போல மூர்த்திக்கு வேலை போய்விட்ட செய்தி எட்டியது. 2வது யுத்தம் வரவே அவன் வேலை பார்த்து வந்த ஜெர்மன் கம்பெனி மூடப்பட்டு விட்டது. பொருளாதார நெருக்கடியும் சேர்ந்து குடும்பத்தில் கடும் புயலை வீச செய்துவிட்டது. அடித்தளத்தில் சுழி புரண்டாலும் ஆற்று நீர் பரப்பு சலனமற்று இருப்பது போல சலனமுற்றும்
சலனமற்று இருந்த இவர்கள் வாழ்வை கலக்கி அழைக்க வந்தாள் மூர்த்தியின் தங்கை கமலா. அவளுக்கு இரண்டாவது பிரசவம் நடக்க வேண்டும். அகிலாவின் அள்ளல் வாழ்க்கை மாணியின் பாதரசம் இன்னும் மேலே ஏறிற்று. கண்டதற்கெல்லாம் காரி உமிழ்ந்தாள் கமலா. போக்கற்றவள், புகலிடம் இல்லாதவள் என்று நேரடியாகவே உதிர்த்த இகழ்ச்சி சொற்களை பாவம் அகிலாவால் கொஞ்சமும் தாங்கவே முடியவில்லை. இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல ஒரு நாள் ஜுரத்துடன் சாப்பிடுவதற்காக பிடிவாதம் செய்து கொண்டிருந்த கமலாவின் மூத்த பிள்ளை ராஜுவை சமாதானப்படுத்துவதற்காக இடுப்பிலே ஏந்தி கொண்டு கொல்லை பக்கமாக போனாள் அகிலா. சீ, துப்பு கெட்டவளே, வயிறு திறக்காத நீ என் குழந்தையை தூக்காதே என்று கமலா கூறவே அகிலாவுக்கு தேள் குட்டியது போல இருந்தது. குழந்தையை இறக்கிவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். குடிபுகுந்த வீட்டிலே சுகமில்லை என்றாலும் கொண்டவனும் கூறவில்லை என்று நினைக்கும் பொழுது பாவம், ஒரு பெண் அழாமல் வேறு என்னதான் செய்வாள்? ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத வண்ணம் மூர்த்தியே அகிலாவை தேடி வந்தான். அகிலாவுக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மெதுவாக ஆரம்பித்தான் மூர்த்தி. அகிலா, எனக்கோ வேலை இல்லை. கமலாவுக்கும் பிரசவ சமயம். தெரிந்தவர்களிடம் எல்லாம் கடன் வாங்கியாச்சு. கமலாவுக்கு திடீரென்று வலி எடுத்தால் கூட அதற்கு நான் என்ன வழி சொல்ல வேண்டும்? அஸ்ரத்தையாகவே இருந்தது கமலாவின் பதில். ஒன்றுமில்லை, உன் கை வளையல்கள் 2 தந்தால் அதை விற்று கமலாவின் பிரசவத்திற்கு உனக்கு பிறகு செய்து போட்டு விடுகிறேன் என்று குலைவாக கூறி மூர்த்தி அகிலாவின் முகத்தை பார்த்தான். அகிலாவுக்கு இஷ்டமில்லை. தன் தந்தை அருமையாக பண்ணி போட்டது அது. தனக்கும் தன் புருஷனுக்கும் தேவை ஏற்பட்டு அதை விற்றுத்தான் ஆக வேண்டுமென்றால் தானாகவே வலிய வந்து கொடுப்பாள். இப்பொழுது தன்னை இத்தனை வேதனைக்கு உள்ளாக்கிய ஒருவளுக்காகவா அது பயன்பட வேண்டும்? முடியாது, ஒரு காலம் முடியாது. எனக்கு இஷ்டமில்லை என்று கூறி அகிலா மெதுவாக நகர்ந்தாள். என்ன, இஷ்டமில்லையா? மூர்த்தியின் கண்களில் கோபக்கனல் வீசிற்ற. பார்த்தும் பாராதவள் போல கண்களை பொத்தி கொண்டு அகிலா உள்ளே போய்விட்டாள். ஒரு வாரம் ஓடிவிட்டது. ஒரு நாள் மாலை கருகருவென்று மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அதைத் தொடர்ந்து படபடவென்று சில தூறல்களும் விழுந்தன. மாடியிலே போட்டிருக்கும் கம்பளிகளை எடுத்து வருவதற்கு சென்ற அகிலா தலையிலும் தோள் பட்டையிலுமாக கம்பளிகளை போட்டுக்கொண்டு மச்சுப்படி இறங்கி வந்தாள். அகிலா மேலே போயிருந்த சமயம் கமலா மச்சுப்படி ஓரமாக வந்து நிமிர்ந்து படுத்து கொண்டாள். தொங்கும் கம்பளிகள் கண் பார்வையை மறைக்கவே வழக்கம் போல அகிலா கடைசி படியை தாண்டி தரையிலே காலை வைத்ததும், அம்மா, ஐயோ பாவி, வயிற்றை மிதித்து விட்டாளே என்று கமலா அலறினாள். அதை கேட்ட நாகம்மாள் ஓடோடியும் வந்தாள். அப்பொழுதுதான் திரும்பி வந்திருந்தான் மூர்த்தியும். திடுக்கிட்டு போன அகிலா கம்பளிகளை கீழே போட்டுவிட்டு திருதிருவென்று விழித்தாள். அவளுக்கு தெரியும், அவள் தெரியாத்தனமாக மிதித்தது கமலாவின் கால்களைத்தான் என்று. அவள் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. சி, செய்ததையும் செய்துவிட்டு சாதகம் வேறு செய்கிறாயா நீ? நீலி, நீலி என்று கண்டபடியாக இறைந்தான் மூர்த்தி. அப்பொழுது அவர்களுக்கிடையே வளர்ந்த பேச்சு அகிலாவை அவளுடைய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிய பெண்தான் ஓய்ந்தது. அகிலா பிறந்த ஊருக்கு திரும்பினாள். அவள் மட்டும் தனியாக வரவில்லை. அவள் வயிற்றிலே ஒரு பொறி இருந்தது. அப்பொழுது யாருக்கும் தெரியவில்லை. காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. அழுது அழுது அகிலாவுக்கு கண்ணீரே வற்றிவிட்டது. பறக்க பறக்க விழித்தவள் கண் எதிரே சற்று நேரத்துக்கு முன்னால் கசக்கி போடப்பட்டிருந்த சிறு காகித துண்டுகள் கிடைத்தன. கசங்கி மடித்து இருந்த அதில் ஜானகி எழுதிய முதல் கடிதத்தின் சில வரிகள் அழிந்து காணப்பட்டன. நான் இங்கு வந்ததும் முதல் காரியமாக இவர் உன் கணவனிடம் உன்னை பற்றி சொன்னாராம். உன் கணவர் பதிலே சொல்லவில்லையாம். உன் மாமியார் காசிக்கு போய்விட்டாளாம். பெண்ணுக்கும் மாமியாளுக்கும் சண்டையாம். இப்பொழுது உன் கணவர் ஹோட்டலில் தான் சாப்பிடுகிறாராம். அகிலாவுக்கு ஏதோ ஒன்று தொண்டையை அடைத்தது. அன்று காலை எழுந்தது முதலே அகிலாவுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது. கொல்லையிலே விடாமல் கத்திக்கொண்டிருந்த காக்கையை விரட்டக்கூட மனமில்லை. பூஜை கோவிலில் சிவராம ஐயர் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். அகிலா மடியிலே குழந்தையை கிடத்தியவாறு லலிதா சகசரநாமம் வாசித்து கொண்டிருந்தாள். போஸ்ட் என்ற சத்தத்தை தொடர்ந்து தொப்பென்று ஒரு கடிதம் வந்து விழுந்தது. பறக்க பறக்க அகிலா வாசல் புறமாக ஓடி வந்தாள். நெஞ்சு படபடக்க வேகமாக வந்த கடிதத்தின் உரையை கிழித்தாள்.
மொட்டையாக ஆரம்பமாக இருந்தது கடிதம். நான் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தேன். மெதுவாக கதவை திறந்து கொண்டு உன் கணவர் வந்தார். ஆவேசம் வந்தார் போல அவர் காலடியில் விழுந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். என் மனதுக்குள் வேறும் வேதனையை யாரிடமாவது சொன்னால்தான் தீரும். ஆசையுடன் இவருக்கு வாழ்க்கை பட்டும் அடியும் மிதியும் தான் அனுபவித்தேன். உண்மையில் அகிலா பாக்கியசாலி. அவள் உங்கள் மேல் கொண்டிருக்கும் அன்புக்கும் பதிபக்திக்கும் அதிகமாக நீங்கள் அவளை நேசிப்பது குறித்து நான் மிகவும் பொறாமைப்படுகிறேன். அகிலா, உங்கள் மேல் கொண்டு இருக்கும் அன்பு அளக்கவே முடியாதது. உங்களை போன்ற கணவனுக்கு மாலையிட அகிலா 1000 காலம் தபசு செய்திருக்க வேண்டாம். வரையில்லாத கற்பனையுடன் எதிர்காலத்தை ஒரு ஆணின் கையிலே ஒப்படைத்து அவனால் துன்புறுத்தப்படுவதை காட்டிலும் பிச்சைக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்டு கந்தலை உடுத்தி கஞ்சி குடிப்பது எவ்வளவோ நல்லது. அகிலா பெற்று இருக்கும் மாணிக்கத்தை காண நீங்கள் லீவு கிடைக்காத காரணத்தால் வர முடியவில்லை என்பதை அறிந்து அவள் துடிதுடித்து போய்விட்டாள். யாரு? என் அகிலாவா? ஆமாம், உங்கள் மனைவி அகிலாவேதான். உங்கள் முகத்தை காணும் வரையிலும் ஒரு வேளைதான் உண்ணுவது என்ற சங்கல்பத்துடன். அவ்வளவுதான். அப்புறம் உன் கணவரை காணவே இல்லை. அடுத்த அறையிலிருந்து இவ்வளவையும் மறைந்து கவனித்து கொண்டிருந்த என் கணவர், ஜானகி, நீ பெரிய நடிகைதான் என்று சர்டிஃபிகேட் தந்துவிட்டார். உன் கணவர் பெட்டியுடன் புறப்பட்டு போவதை என் கண்ணாலேயே பார்த்தேன். அவர் உன்னை காணத்தான் புறப்பட்டு இருக்கிறார் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. அகிலா, இனிமேல் நீ அழமாட்டாயே? ஜானகியின் அந்த கடிதத்தை படித்ததும், அகிலா, அப்பா அப்பா, எனக்கு நல்ல காலம் வந்துவிட்டதப்பா என்று கூவியவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். கையில் தாங்கிய பெட்டியுடன் அவள் பின்னாலே நின்று கொண்டிருந்தான் மூர்த்தி. பேசுவதற்கு வாய் அடைத்து போய் அகிலா தன்னை மறைந்து நின்றாள். அகிலா, உன் சிநேகிதி பலே கைகாரி போலிருக்கிறதே. கடிதத்தை பார்த்தால் அவள் நடித்தது அவ்வளவும் நாடகம் என்றல்லவா தோன்றுகிறது. நான் அவ்வளவும் உண்மை என்றல்லவா நம்பிவிட்டேன் என்று சொன்னான் மூர்த்தி. இல்லாவிட்டால் உங்கள் மனதை லேசில் மாற்றிவிட முடியுமா என்று சொன்ன அகிலாவின் கண்களிலிருந்து அப்பொழுது உருண்ட நீர்தான் வாழ்விலேயே அவள் சிந்திய கடைசி கண்ணீர். அன்பானவர்களை, சந்திரிகா அவர்கள் எழுதிய அகிலாவின் கண்ணீர் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.